திமுகவின் பவள விழா காஞ்சியில் இன்று நடைபெறவுள்ளது. இதையொட்டி திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களின் படங்களுடன் பவள விழா நுழைவு வாயில் அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படத்துடன் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களான கி வீரமணி, செல்வ பெருந்தகை, வைகோ, கே பாலகிருஷ்ணன், முத்தரசன், திருமாவளவன், கமல்ஹாசன் உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் வைக்கப்பட்டுள்ளன. பிரதமருடனான சந்திப்பை முடித்துக் கொண்டு டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அப்போது ஸ்டாலினுக்கு பொன்னாடை கொடுத்து வரவேற்ற முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரது காலில் விழுந்து ஆசி பெற்றார். வரவேற்பு அறைக்கு சென்ற ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளுடன் சில நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினார். சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து காலில் விழுந்து வணங்கிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எக்ஸ் தளத்தில் உருக்கமான பதிவொன்றை பதிவிட்டுள்ளார். அதில் 471 நாட்கள் தனிமையின் இருள் நீங்கி சூரியனின் காலடியில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தாயுமானவராய் தாங்கினீர்கள், என் உயிர் உங்கள் காலடியில் சமர்ப்பணம் என்றும் உங்கள் நம்பிக்கைக்கும் அன்பிற்கும் வாழ்நாள் முழுக்க நன்றி கடன் பட்டு இருக்கிறேன் என்றும் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு உள்ளதால் தாமதமின்றி நிதி வழங்குமாறு பிரதமரிடம் கோரியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். பிரதமருடனான சந்திப்புக்கு பிறகு டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சந்திப்பை பயனுள்ளதாக மாற்ற வேண்டியது பிரதமர் கையில் உள்ளதாகவும் 3 முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ளதாகவும் கூறினார். டெல்லியில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாவது சந்திப்பின் போது பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற முதல் 30 நிமிட சந்திப்பில் முதலமைச்சர் TR பாலு, கனிமொழி மற்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் உடன் இருந்தனர். அடுத்து 15 நிமிடங்கள் பிரதமருடனான இரண்டாவது சந்திப்பின் போது முதலமைச்சர் ஸ்டாலின், TR பாலு, கனிமொழி மட்டும் பங்கேற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெரியாரின் சமூக நீதி அரசியலை நீர்த்து போக செய்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருபோதும் இடம் தராது என்று திருமாவளவன் கூறினார். முதல்வர் ஸ்டாலினின் அரசியல் வாழ்க்கையை மையமாக அமைத்து நூலாசிரியர் மு ஞான் சே இன்பா எழுதிய மிசா முதல் கோட்டை வரை எனும் நூல் வெளியீட்டு நிகழ்வில் திருமாவளவன் பங்கேற்று பேசினார். அப்போது சமூக நீதி கொள்கையை அமல்படுத்துவதில் பெரியார், அண்ணா, கலைஞர் வரிசையில் முதலமைச்சர் ஸ்டாலினும் இடம்பெற்றுவிட்டதாக கூறினார். ஐம்பது லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் பணிகளை தமிழக முதல்வர் ஸ்டாலின் முனைப்புடன் செய்து வருகிறார் என தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் பேசிய அவர், தமிழகத்தில் 31 லட்சம் இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் ராணுவ தளவாட தொழிற்சாலை குறித்து கூடிய விரைவில் நல்ல செய்தி வரும் என அமைச்சர் TRP ராஜா தெரிவித்தார். காரணங்களை சொல்லாமல் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு ஒதுக்க வேண்டும் என அத்துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வலியுறுத்தியுள்ளார். திருச்சியில் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி கட்டட பொறியாளர்கள் சங்க பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை கருதி மத்திய அரசு தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை தர வேண்டும் என்றார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகர்மன்ற கூட்டத்தில் திமுக, அதிமுக உறுப்பினர்களிடையே தகராறு ஏற்பட்டு சாலையில் ஒருவரை ஒருவர் துரத்தி சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தெருவிளக்கு பிரச்சினை தொடர்பாக எழுந்த வாக்குவாதம் இரு தரப்பினரிடையே கைகலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரு தரப்பினரையும் போலீசார் தடுத்து நிறுத்தி அசம்பாவிதம் நிகழாமல் பார்த்துக் கொண்டனர். கலைந்து சென்ற இரு தரப்பினரும் காவல்துறையில் மாறி மாறி புகார் அளித்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே என்கவுண்டரில் உயிரிழந்த கொள்ளையனின் உடலை நீதிபதி மாலதி பார்வையிட்டார். போலீசார் சுற்றி வளைத்து பிடித்ததில் தப்பி ஓட முயன்ற போது துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஹரியானாவைச் சேர்ந்த ஜவாலுதீன் என்பவர் உயிரிழந்தார். அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ள நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு வந்த நீதிபதி மாலதி, நாமக்கல் வட்டாட்சியர் சீனிவாசன் ஆகியோர் உடலில் குண்டடிப்பட்ட இடத்தை பார்வையிட்டனர். அப்போது போலீசாரால் கைது செய்யப்பட்ட 5 பேரில் ஒருவர் ஜவாலுதீனின் உடலை பார்த்து அடையாளம் காட்டினார். கேரளாவை போன்று ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்திலும் வங்கிக் கொள்ளை நடைபெற்றுள்ளதால் ஆந்திர மாநில போலீசார் விசாரணைக்காக நாமக்கலுக்கு வருகை தந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் வெப்படை பகுதியில் பாரத் ஸ்டேட் வங்கியை குறிவைத்து பணம் கொள்ளையடிக்கும் கும்பலை போலீசார் பிடித்துள்ளனர். அந்த கும்பல் கேரளாவில் கொள்ளையடித்ததால் அந்த மாநிலத்திலிருந்து கேரள போலீசாரும் தமிழக போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுபோன்று ஆந்திராவின் கடப்பா மாவட்டத்திலும் வங்கிக் கொள்ளை நடைபெற்றுள்ளதால் அந்த மாநில போலீசாரும் விசாரணைக்காக வருகை தந்துள்ளனர். சென்னை மாநகராட்சியில் 2022ஆம் ஆண்டு சொத்து வரி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது 6% வரை உயர்த்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சொத்து வரி உயர்வு, மயானத்தை தனியாரிடம் ஒப்படைப்பது, குப்பை கொட்டுவதில் விதிக்கப்படும் அபராதம் உயர்வு ஆகிய 3 தீர்மானங்களுக்கு பிசிக, கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்தனர். சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்வுக்கு அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு உயர்த்தப்பட்ட நிலையில் இப்போது ஏன் உயர்த்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினால் மத்திய அரசின் மீது குற்றம் சாட்டுவதாக அதிமுக உறுப்பினர் கார்த்திக் விமர்சித்துள்ளார். மக்களை பாதிக்கும் வகையில் வரிகளை விதிப்பது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்தார். திருப்பதி நடைபயணத்தை ரத்து செய்த ஜெகன்மோகன் ரெட்டி அங்கு பாஜகவினரை குவிக்க காரணம் என்ன என்று கேள்வியை எழுப்பினார். விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உங்கள் உள்நோக்கம் என்ன என்று சந்திரபாபு நாயுடு அரசுக்கு கேள்வியை எழுப்பினார். என்னுடைய மதம் என்ன என்று கேட்கிறார்கள். என்னுடைய மதம் மனிதாபிமானம் என்று எழுதிக் கொள்ளுங்கள் என ஆவேசமாக குறிப்பிட்டார். திருப்பதி பெருமாள் கோவிலுக்கு செல்வதை அரசு தடுப்பதாக சொல்வது பொய் என்று முதல்வர் சந்திரபாபு நாயுடு பதிலளித்துள்ளார். அமராவதியில் செய்தியாளர்களிடம் பேசிய சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் தனது மத நம்பிக்கையை சொல்ல விருப்பமில்லை, எனவே திருப்பதி கோவிலுக்கு செல்வதை தவிர்த்திருக்கிறார் என கூறினார். இதனிடையே திருப்பதி லட்டு விவகாரத்தில் சந்திரபாபு நாயுடு சுயநலத்திற்காக அரசியல் செய்கிறார் என ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜா குற்றம் சாட்டியுள்ளார். திருமலை திருப்பதி தேவஸ்தான கோயில்களில் இந்து அல்லாதோர்களுக்காக ஏராளமான இடங்களில் பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி மலைக்கு வர இருந்த தன்னுடைய பயணத்தை ரத்து செய்த நிலையில் இந்த பேனர்களை தேவஸ்தான நிர்வாகம் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் அமைத்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி லட்டு தயாரிப்பு தொடர்பான புகாரை சுதந்திரமான குழுவை கொண்டு விசாரிக்க உத்தரவிடக் கோரி பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தாக்கல் செய்த பொதுநல மனுவை உச்சநீதிமன்றம் வரும் 30ஆம் தேதி விசாரிக்கிறது. இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் சுப்பிரமணியன் சுவாமி வெளியிட்டுள்ள பதிவில், திருப்பதியில் லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு பக்தர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மூடா வழக்கு தொடர்பாக கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்துள்ள லோக் ஆயுக்தா போலீசார் முதல் குற்றவாளியாக அவரை சேர்த்துள்ளனர். நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி மைசூரு லோக் ஆயுக்தா போலீசார் முதல்வர் சித்தராமையாவுக்கு எதிராக 10க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சித்தராமையாவும் 2வது குற்றவாளியாக அவரது மனைவி பார்வதியும் சேர்க்கப்பட்டுள்ளனர். 2015ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக பெங்களூரு லோக் ஆயுக்தா அலுவலகத்தில் மத்திய அமைச்சர் HD குமாரசாமி விசாரணைக்கு ஆஜரானார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2015ஆம் ஆண்டு அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் தற்போதைய சித்தராமையா தலைமையிலான அரசு தன் மீது வழக்கு பதிவு செய்ததாக குற்றம் சாட்டினார். அப்போதைய சித்தராமையா தலைமையிலான அரசின் முறைகேடுகளை அம்பலப்படுத்தி வந்ததை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தற்போது இந்த வழக்கை கையில் எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமர் மோடி கடந்த 8 ஆண்டுகளில் 8 மாநில அரசுகளை கவிழ்த்துள்ளார் என்று டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் உரையாற்றிய அவர், MLA-க்கள் சாலைகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் அதன் பிறகு சாலைகளை சீரமைக்கலாம் என்றும் தெரிவித்தார். மோடி, அமித்ஷாவால் ஊழல்வாதிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் பாஜகவில் இணைக்கப்படுவதாக கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார்.
லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லா தலைமையகத்தில் இஸ்ரேல் விமானப்படை பயங்கர தாக்குதலை நடத்தியது. கட்டடம் வெடித்து சிதறி தூள் தூளாகும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. ஹிஸ்புல்லா தலைமையகத்தில் குண்டு வெடித்ததால் ஏற்பட்ட அதிர்வு நகரம் முழுவதும் எதிரொலித்துள்ளது. ஹிஸ்புல்லா தலைநகர் ஹசன் நஸ்ருல்லாவை குறிவைத்ததே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாகவும், ஆனால் அவர் தாக்குதலில் உயிரிழக்கவில்லை என்றும் ஈரான் தரப்பு தகவல்கள் தெரிவிப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. على مدد لك يا حسن. ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலை நிறுத்தப் போவது இல்லை என ஐநாவில் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மக்களுக்கான ஆபத்தை நீக்க ஹமாஸையும் ஹிஸ்புல்லாவையும் தோற்கடிப்போம் என்று கூறிய அவர், ஹிஸ்புல்லா மீதான தாக்குதல் தொடரும் என திட்டவட்டமாக கூறியுள்ளார். செஸ் போட்டியை ஒலிம்பிக்கில் சேர்த்தால் நன்றாக இருக்கும் என கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தா தெரிவித்துள்ளார். சென்னை முகப்பேரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல் முறையாக தங்கம் வென்றது வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என மகிழ்ச்சி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே உள்ள கரசமங்கலத்தில் பனை விதை நடும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கலந்து கொண்ட தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தான் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் போது கற்றுக்கொண்ட பனை மரமே பாடலை பாடி அசத்தினார். நான் சின்ன வயதிலே 2வது படிக்கிற பொழுது எனக்கு ஒரு பாட்டு புத்தகத்தில், அதாவது தமிழ் பாட புத்தகத்தில் ஒரு பாட்டு இருந்தது. ஒருவன் கேட்கிறான், பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய் பனைமரமே என்று கேட்பார். அதற்கு பனைமரம் சொல்லும், நான் வளர்ந்த காரணத்தை நாட்டோரே சொல்லுவன் கேள், படுக்க நல்ல பாயாவேன் பாய்முடைய நீராவேன், கன்று கட்ட துரும்பாவேன் கறி கொடுப்பேன், படித்து வருவதற்கு பசித்து வருவதற்கு பனமரம் நான் தருவேன் என்று அது செய்ததான் பாடும். அந்த இது நான் எப்பொழுதோ படிக்கிறது, எனக்கு ஞாபகம் இருக்கிற பாட்டு. காரணம், நான் 2ஆம் கிளாஸ்ல படித்தது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம் வரும் அக்டோபர் 7ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகுமாறு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியுள்ளது. சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் பாஜக நிர்வாகிகளான நயினார் நாகேந்திரன், SR சேகர், கேசவ விநாயகம் உட்பட 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசியில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ளும் வகையில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. பந்தவாசி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள குளத்தில் நடந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் மீட்புப் பணிகள் குறித்து தீயணைப்புத் துறையினர் தத்துரூபமாக செய்து காட்டினர். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாவட்டம் செஞ்சி கோட்டையை உலக பாரம்பரிய சின்னமாக தேர்வு செய்வது குறித்து யுனெஸ்கோ தேர்வுக்குழு பிரதிநிதி நேரில் ஆய்வு செய்தனர். விரைவில் செஞ்சி கோட்டை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விளையும் மலைப்பூண்டில் கலப்படம் நடப்பது தொடர்பாக விவசாயிகளிடையே கலந்துரையாடல் நடைபெற்றது. அதில் கலப்பட பூண்டை கண்டறிய வேதியியல் சோதனை கிட் வழங்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் புவிசார் குறியீடு பெற்ற மலைப்பூண்டினை வாங்கும் நபர்கள் இந்த சோதனையை செய்து பார்த்து வாங்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
ஸோ ஃபஸ்ட்டு கொடைக்கானல் வெல்கார்டிலேருந்து இந்த கிட்ட யூஸ் பண்ணுவோம். ஸோ இது 10 டெஸ்ட்டுக்குள்ளது இங்கே இருக்கும் சார். இப்படி இதில் ஒன்று மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ அரைக்கிறது வந்து இதில் அரைச்சிட்டு நம்ம கொடுக்குற சொல்யூஷன், இந்த சொல்யூஷனை இதில் ஒரு மார்க்கிங் போட்டிருப்போம், அந்த மார்க்கிங் வரைக்கும் ஆட் பண்ணிவிட்டு அது இந்த அரைச்சதில் மிக்ஸ் பண்ணணும். அதில் பிளாக் கலர் ஒரு பவுடர் இருக்கும், இதுதான் நம்மளோட சி. அதில் இந்த ஃபனலை வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பேப்பர் யூஸ் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் பவுடரும் ஒரு சொல்யூஷனும் கொடுத்துருப்போம். அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருப்போம். அந்த சொல்யூஷனை இந்த ட்ராப்பர் யூஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணணும். ஒரு ஃபில்டர் நம்மளுக்கு கிடைக்கும். உடனே ஒரு கலர் சார்ட் கொடுத்துருப்போம். அந்த கலர் சார்ட்டோட வச்சு பார்த்தீங்கன்னா எது கொடைக்கானல் அப்படின்னு. நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்ட சட்டம் ஒழுங்கு விவகாரம் தொடர்பாக காவல் உயர் அதிகாரிகளுடன் தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் ஆலோசனை நடத்தினார். நெல்லை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் 4 மாவட்டங்களில் நடைபெற்ற கொலை சம்பவங்கள், கைது செய்யப்பட்டவர்களின் விவரங்கள், ரவுடிகள் பட்டியல், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்ட விவரங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுக்கு அத்துறையின் செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். சென்னை பள்ளிக்கல்வித்துறை வளாகத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காலாண்டு விடுமுறையில் பள்ளிகளில் தூய்மைப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய கட்டடங்களை பொதுப்பணித்துறை மூலம் அகற்ற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கோவில் அருகே கழிப்பறை அமைக்க பழங்குடியின மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்ட நிர்வாகத்திடமிருந்து தங்களுக்கு சாதகமான பதில் வரும் வரை தங்களது பாரம்பரிய இசைக்கருவியை வாசித்து போராட்டத்தை நடத்துவோம் என்றும் தெரிவித்தனர். சமூக வலைதளத்தில் போலி பங்கு சந்தை மூலம் திண்டுக்கல் இளைஞரிடம் 18 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சென்னை இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல்லைச் சேர்ந்த சாய்நாத் போலி பங்கு சந்தை மோசடி குறித்து புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து விசாரித்த போலீசார் சென்னை திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த முகமது இப்ராஹிமை கைது செய்து சிறையில் அடைத்தனர். 13 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்த 62 வயது முதியவருக்கு போக்சோ சட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதித்து தேனி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதுகுறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுத்த நிலையில் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டிலிருந்து குடியாத்தம் வழியாக பள்ளிக்கொண்டா சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து வேப்பூர் அருகே சாலையில் உள்ள தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சில பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள பிள்ளையார் குளத்தில் மத நல்லிணக்க கந்தூரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சுமார் 310 ஆண்டுகால பழமையான அரங்ககாசு அம்மா தர்காவில் இந்துக்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு கூட்டு பிரார்த்தனை நடத்தினர். தர்காவில் புனித சந்தனம், அக்தர் பூசும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு பிறை வடிவ போர்வை போற்றப்பட்டு மல்லிகை பூ சரங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றத்தில் மலைமேல் குமரருக்கு வேல் எடுக்கும் விழா நடைபெற்றது. அப்போது பக்தர்களுக்கு கதம்ப சாப்பாடு பிரசாதமாக வழங்கப்பட்டது. சுற்றியுள்ள கிராம பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் சார்பில் விவசாயம் செழிக்க வேண்டியும் நக்கீரர் சாப விமோச்சனத்தை நினைவுகூரும் வகையிலும் விழா கொண்டாடப்பட்டது. சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் செம்பொழில் என்ற பெயரில் கிராமத்து திருவிழா தொடங்கியது. நடிகரும் உழவன் ஃபவுண்டேஷன் நிறுவனருமான கார்த்தி இந்த விழாவை தொடங்கி வைத்தார். மேலும் அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நாட்டு மாடு, ஆடு வகைகளை பார்வையிட்ட கார்த்தி நாட்டுப்புற கலைஞர்களோடு ஆடிப்பாடி மகிழ்ந்தார்.
சென்னையைச் சேர்ந்த இயற்கை விவசாயி பாபம்மாள் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பாபம்மாளின் மறைவு தனக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் இயற்கை விவசாயத்தில் தனி முத்திரை பதித்ததாக தெரிவித்துள்ளார். பாபம்மாளுக்கு கடந்த 2021ஆம் ஆண்டு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தை அடுத்துள்ள கணபதிக்குறிச்சி பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டை ஒருவர் பூட்டியதால் பரபரப்பு நிலவியது. மகன் வாங்கிய கடன் 6 லட்சம் ரூபாயை திரும்ப தராததால் ஆத்திரமடைந்த லட்சுமணன் ஊராட்சி மன்ற தலைவரின் வீட்டை பூட்டியதுடன் கடனை திருப்பி தந்தால்தான் வீட்டின் சாவியை தருவேன் என்றும் மிரட்டியுள்ளார். சென்னை ஐயப்பன் தாங்கலில் பொதுமக்கள் நடமாடும் சாலையில் ஆபத்தான முறையில் ஆட்டோ சாகசத்தில் சிலர் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்பக்க சக்கரத்தை தூக்கியபடியும் சுழன்றும் தொங்கியபடி பயணித்தும் ஆட்டோவை ஓட்டி காண்போரை அச்சுறுத்தினர். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்தில் தடை செய்யப்பட்ட லாட்டரி டிக்கெட் விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள பல்வேறு கடைகளில் தடை செய்யப்பட்ட கேரளா, நாகாலாந்து, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களின் லாட்டரி டிக்கெட்கள் விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான காட்சிகள் வெளியான நிலையில் கடும் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலாத்துறை சார்பில் படகு தளத்தில் சங்கு, பாசி உள்ளிட்ட மாலைகள் அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துவதில் இந்தியா உலகிற்கு முன்னோடியாக இருக்கும் என மத்திய அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள IIT வளாகத்தில் உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட 5G டெஸ்ட் பெட் திட்டத்தை அவர் பார்வையிட்டார். பின்னர் பேசிய அவர் 5G அறிமுகமானது உலகத்தோடு இந்தியா இணைந்து பயணித்ததாக கூறினார். கோவையில் முதல் திருமணத்தை மறைத்து தன்னை திருமணம் செய்து மனைவி கொடுமைப்படுத்துவதாக காவல் ஆணையர் அலுவலகத்தில் கணவர் புகார் கொடுத்துள்ளார். கோவை ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் அளித்துள்ள புகாரில் தனது மனைவி அசோகா தேவி ஏற்கனவே ஒருவரை திருமணம் செய்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு முறையாக விவாகரத்து பெறாமல் அதை மறைத்து தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட கருவூலத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அதில் ஓய்வூதிய பணபலனை வழங்கிய ஷர்மிளா என்பவரிடம் 5000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய ஓய்வூதிய பிரிவு மாவட்ட கருவூல கண்காணிப்பாளர் தனபாலை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே ஆனைவாரி கிராமத்தைச் சேர்ந்த அன்பில் முத்து கொலை வழக்கில் 3 பெண்கள் உட்பட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. ஊரில் உள்ள அடிச்சியம்மன் கோவிலை புதுப்பித்து கட்டுவது தொடர்பாக இருந்து வந்த முன் விரோதத்தில் அன்பில் முத்து வெட்டி கொல்லப்பட்டார். திருவண்ணாமலையில் சாலையை ஆக்கிரமித்து போக்குவரத்திற்கு இடையூறாக செயல்பட்ட கடைகளை போக்குவரத்து காவல்துறையினர் அகற்றினர். காய்கறி கடைகள் முதல் பிரியாணி கடைகள் வரை அனைத்தையும் அகற்ற நடவடிக்கை மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கேஜி கண்டிகை பகுதியில் 2 நாட்களில் 16 பேரை வெறிநாய் விரட்டி கடித்து குதறியதால் சாலையில் நடந்து செல்ல பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உடனடியாக நாயை பிடித்து தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம நிர்வாக அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். குருநாத நாயக்கனூர் ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் தனியார் கல்குவாரிகளுக்கு அரசு அனுமதி அளித்தது. இந்த கல்குவாரிகளில் விவசாயம் பாதிக்கப்படும் என கூறிய கிராம மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டனர்.
ஒகேனக்கல் வனப்பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சியதாக இருவர் கைது செய்யப்பட்டனர். மாவட்ட வனத்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் ஒகேனக்கல் வன சரகத்திற்குட்பட்ட இரசன் கிணறு பகுதியில் 2 இடங்களில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய இருவர் கைது செய்யப்பட்டனர். காரைக்கால் மாவட்டத்தில் சுற்றுலாத்துறை சார்பாக 3 நாட்கள் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் மக்கள் கூட்டம் எதிர்பார்த்த அளவில் இல்லாததால் அதிகாரிகள் ஏமாற்றம் அடைந்தனர். மேலும் விழாவிற்கான விளம்பரங்கள் மக்களிடம் சென்று சேராமல் போனதே இதற்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியில் வாகனத்திற்கு வழிவிடுவதில் ஏற்பட்ட தகராறில் கோழிப்பண்ணை உரிமையாளரை வீடு புகுந்து வெட்டிய பிரபல ரவுடியை போலீசார் கைது செய்துள்ளனர். காயமடைந்த கோழிப்பண்ணை உரிமையாளர் ராஜேஷ் அளித்த புகார் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சென்னையில் பதுங்கியிருந்த வினீத் உட்பட 2 கைது செய்தனர். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலில் ஊழியர்களும் அர்ச்சகர்களும் உண்டியல் பணத்தை கட்டுக்கட்டாக திருடிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. கோவிலில் கொடுக்கும் பொங்கலை போல ரூபாய் வைக்கப்பட்டிருந்த அறைக்கு வந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு கட்டாக எடுத்து டவுசரில் வைக்கும் காட்சிகள் எல்லாம் காண்போரை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. நெல்லை மாவட்டம் அம்பை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் கடந்த சில நாட்களுக்கு முன் நில அதிர்வு ஏற்பட்ட நிலையில் நில அதிர்வுகளை ஏற்படுத்தும் குவாரிகளை கட்டுப்படுத்த கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. முன்னாள் எம்எல்ஏ தலைமையில் திடீரென வழியாக கனிம வளம் ஏற்றிச் சென்ற லாரியை மக்கள் மறித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.